லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமளிக்க கூடாது என்றும் தனது கண்டனத்தை எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ட்ரம்பை அழைத்து நலம் விசாரித்ததாகவும் வெள்ளை மாளிகை தகவல் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவிட்டு வரும் நிலையில் தொழில் அதிபரான எலான் மஸ்கும், கூகுளின் சிஇஓ சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவிட்டு வருகின்றனர். மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் டொனால்ட் ட்ரம்பிற்கு காதில் பலத்த காயம் ஏற்பட்டது. காயம் காரணமாக அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அமெரிக்காவில் இது போன்ற வன்முறைகளுக்கு இடம் இல்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க், கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கின்றனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ், பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கின்றனர். இந்த வெறுக்கத்தக்க செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்று துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டிற்கு பிரதமர் மோடி தனது கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் இது போன்ற வன்முறைகளுக்கு இடமளிக்க கூடாது என்றும் பிரதமர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் காயமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது பொறுப்பாசிரியர் அன்சர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்சர். வல்லரசு நாடான அமெரிக்காவில் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்கள் என்ன? பத்மநாபன், இந்த துப்பாக்கிச் சூடு பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய பட்லர் பகுதியில நடந்திருக்குது. நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் நடக்க இருக்குது. இதுல அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் ட்ரம்ப் ரெண்டு பேரும் எதிரெதிர் அணியில நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பென்சில்வேனியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மாகாணங்கள் மிக முக்கியமான ஒன்று. இங்கதான் இந்த பட்லருங்கிற பகுதியில துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அங்க ட்ரம்ப் தனது ஆதரவாளர்கள் மத்தியில பேச தொடங்கின ஒரு சில நிமிடங்கள்லயே அவர் பேசிட்டு இருக்கும்போது மேடைக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துல இருந்து துப்பாக்கி குண்டு வந்ததா சொல்லப்படுது. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு என்ன நடக்க போகிறது என்பதை நான் ஏற்கனவே உணர்ந்து விட்டேன், அதனால சிறு காயங்களுடன் சத்தித்து விட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் கூட தன்னுடைய பதிவுல தெரிவித்திருக்கிறாரு.
இப்போ இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த கட்டடத்துல இருந்த மர்ம நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மேலும் இன்னொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவிலிருந்து தகவல்கள் வருகின்றன. இப்போ சீக்ரெட் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் எப்பவுமே ட்ரம்ப் கூட இருப்பாங்க. அவர் பாதுகாப்புல உடனடியா இந்த துப்பாக்கி சூடு நடந்தோன்னா அவங்க ட்ரம்பை பாதுகாத்து வாகனத்துல ஏற்றிட்டாங்க. அந்த வாகனத்துல ஏற்றி மருத்துவமனை கொண்டு செல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில வாகனத்தில் ஏற்றுவதற்கு முன்பாக தனது கைகளை உயர்த்தி ட்ரம்ப் நலமாக இருப்பதாக அந்த கைகளை உயர்த்தி ஆதரவாளர்கள் மத்தியில் காண்பித்திருக்கிறார். அந்த காட்சியை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சம்பவத்தை பார்த்தவங்க சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த குறிப்பிட்ட கட்டிடத்துல சிலர் ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு நபர் தவழ்ந்து சென்றதாகவும் அவர் கையில துப்பாக்கி இருந்ததாகவும் பார்த்ததாக காவல்துறையிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அந்த காவல்துறையும் உடனடியாக அதை என்னன்னு கவனிப்பதற்காக சென்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. தற்பொழுது அவர் மருத்துவமனையில ட்ரம்ப் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் ஜோ பைடனும் பேசியதாக வெள்ளை மாளிகையிலிருந்து தகவல் வந்திருக்கின்றன. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு உலக தலைவர்கள் அனைவரும் தங்களது கண்டனங்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். அமெரிக்காவில் இது போன்ற வன்முறைக்கு இடமில்லை என்று பைடன் தெரிவித்திருக்கிறார். ஒரு தேசமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்த சம்பவத்தை ஒன்றாக இணைந்து கண்டிக்க வேண்டும் அப்படின்னு பைடன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வெறுக்கத்தக்க செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும் என துணை அதிபர் கமலா ஹாரிஸும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில தற்போது இது தொடர்பான விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது ஒரு மோசமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். துப்பாக்கி அங்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. லைசன்ஸ் துப்பாக்கி வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால இது போன்ற துப்பாக்கி சூடு சமீபத்துல கூட துப்பாக்கி சூடுக்கு நடைபெற்ற தகவல்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபர் ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில் இருக்கும் போது நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூடு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் கூட அவரது காதில் சிறிய காயம் ஏற்பட்டு அவர் பிழைத்திருக்கிறார். இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.